தனா இங்க வா. உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டன் டடாய். என்ன இது? இந்தா, உனக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. நீ பணத்துக்காக போன இடம் சக்சஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்க, அப்படிதானே? அந்த விஷயத்தை என் வாயில சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உனக்கு. நீ வேற என்ன பண்ணுவ? ஹாப்பியா இருந்தாலே இததானே வாங்கிட்டு வருவ. அத வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன். என்ன கரெக்டா? ஆமா தானே, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆ, நீ எனக்கு குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கல, நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன கிஃப்ட்? வெயிட். என்ன இதெல்லாம்? இரு இரு. இத பாரு, எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. நல்லா இருக்குதானா? எதுக்கு இது? இல்ல, இனிமே நீ ஆபீஸ்க்கு நான் சொல்ற ட்ரெஸ் கோட்ல தான் நீ போகணும். இனிமே நீ டெலிவரி பாயா இருந்துகிட்டு பார்ட்னர் நீ என்ன ஏமாத்த முடியாது. இது வரைக்கும் எப்படியோ, இனிமே நீ ஓனரா இந்த மாதிரி ஒரு கலர்ல ஷர்ட்டும் இந்த மாதிரி ஒரு கலர்ல பேண்ட்டும் தான் நீ போட்டுட்டு போகணும். இப்ப நம்ம தளபதி விஜய் இருக்காருல, அவரு எப்பவுமே வெளியில வர மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட்ல வரலையா? அத இன்னும் சொல்லணும்னா, இப்போ தனுஷ் சார எடுத்துக்கோ. எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில வராரு இல்லையா? அந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல எப்பவுமே நீ ஆபீஸ்க்கு போகணும். அதுக்காக தான் இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும். அப்புறம் இதுல 3 ஷர்ட்டும் 3 பேண்ட் இருக்கு. இனிமே நீ ஏஜென்சிக்கு இப்படிதான் போகணும். தனா, நீ இவ்வளவு ஆசையா கொடுக்கறது என்னால மறுக்க முடியல. ஆனா நான் திரும்பவும் டெலிவரி பாய் ஆக போறேங்கிறதும் நாளைக்கு சைன் பண்ண போறேங்கிறதும் உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பாடுபடுவ? இது மட்டும் உனக்கு தெரியவே கூடாது. கிடைக்கிற பணத்துல உன் பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அதுவே எனக்கு போதும் தானா.